குட் மார்னிங். இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக, நமக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. காரணம், நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக, விசேஷமாய் அவரை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பலன் இல்லாதது போல நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அல்லது நிறைய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அந்த சிச்சுவேஷனில், உங்கள் ஆஃபீஸில், அல்லது நீங்கள் போகக்கூடிய ஸ்கூலில், காலேஜில், அடுத்து உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சோர்வுக்குள்ளே ஆக்கி நீங்கள் அதனால ரொம்ப டயர்டாக, ரொம்ப கவலையோடு இந்த காலை நேரத்தில் இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு பலன் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தர இந்த காலை நேரத்திலே ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு அவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய உன்னதமான பலனை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீர்நிலைகளிலே ஏராளமான ஜீவ ஜந்துகள் இருக்கிறது. அது குறிப்பாக நீர் சிலந்தி பூச்சிகள் என்று சில சிலந்தி பூச்சிகள் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குட்டைகள் குளங்கள்லாம் இருக்குதுன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா அது சிலந்தி பூச்சி, நீர் சிலந்தி என்று சொல்லுவார்கள். அந்த சிலந்தி பூச்சி தண்ணிக்குள்ளேயே நல்ல வேகமாக ஓடும், மீன் போலயே ஓடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே நீர்பரப்புடைய மேலே வந்து அந்த நீர்பரப்பு மேலேயே நடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த நீர் சிலந்தி பூச்சிகளுடைய தன்மை என்னன்னா, அந்த நீர் சிலந்தி பூச்சிகள் எப்பயுமே தண்ணீருக்கு அடியில், தண்ணீருக்கு உள்ளாகத்தான் தன்னுடைய வலைகளை பின்னி அதில் குடியிருக்குமாம், அதிலே வாழுமாம். ஆனால் அதுகளுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் அதால் தண்ணிக்குள்ளே எடுக்க முடியாது. அதனால தண்ணீருடைய மேற்பரப்புக்கு தான் வரணும். அதனால் எப்போலாம் அதுக்கு ஆக்சிஜன் தேவையோ அது அடிக்கடி மேற்பரப்பு, தண்ணீருடைய மேற்பரப்புக்கு வந்து அது தனக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு, குறிப்பாக அதனுடைய கால்களிலே ஒரு நீர் குமிழி இருக்குமா, அந்த 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 நீர் குமிழிகளுக்குள்ளாக அந்த ஆக்சிஜன் காற்றை எடுத்து சேர்த்து வைத்துக்கொண்டு மறுபடியும் தண்ணீருக்குள் போய் அந்த அது கட்டி வைத்ததான அந்த கூட்டில் அது தங்கி இருக்கும், அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். தனக்கு தேவையான ஆக்சிஜனை தன்னுடைய உடம்புலேருந்து எடுத்துக்கொடும். சப்போஸ் அதில் கம்மியாகும் போது மறுபடியும் நீர் பரப்புடைய மேற்பரப்புக்கு வரும். இப்படி போயிட்டு தான் இருக்கும். குறிப்பாக அதோடைய கூடு எதில் இருக்கும், அதோடைய வலை எதில் இருக்குன்னா நீருக்குள்ளாக இருக்கக்கூடியதான சில தாவரங்களில் தான் இருக்குமா. அதை பேஸ் பண்ணி தான் அதோடைய வலையை கட்டி வச்சிருக்கும். சில நேரங்களில் சில உயிரினங்களோ இல்லை சில மனிதர்களோ அந்த தாவரங்களை பிடுங்கும் போது இதோடைய வலையும் சேர்ந்து பிஞ்சு வந்துடும். அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த நீர் சிலந்தி பூச்சிகள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு, தன்னுடைய வாழ்க்கை நிலையை குறித்து கவலைப்பட்டதே கிடையாது. அடுத்து மற்ற அந்த ஜீவ ஜந்துகளோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்ததும் கிடையாது. தன்னுடைய லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சிலந்தி பூச்சியே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல், ஒரு பிரச்சனை வந்தால் அதை அடுத்து ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு, ஒரு இடத்துல கஷ்டம் வந்தால் அடுத்த இடத்துக்கு அது மூவ் ஆகி தன்னுடைய வலையை கட்ட ஆரம்பித்து விடுது. அப்போது இப்படிப்பட்ட அந்த சின்ன பூச்சிக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சோர்வுகளை மாற்றவும், நமக்கு இருக்கிறதான எல்லா காரியத்துக்கும் தீர்வை தரவும் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்தது. கப்பல் பிரயாணத்தில் உயிர் சேதம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்தது. அடுத்து எத்தனையோ முறை அவரை அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க. எத்தனையோ நெருக்கங்கள் வந்தாலும் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு பலனை தர, உங்களுடைய சோர்வை மாற்ற நம்முடைய ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே எதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாரங்களை அவருடைய சமூகத்திலே கொடுத்து விடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார், புதிய வழியில் நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலன் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே உம்முடைய பலனை, உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய வல்லமையை கர்த்தர் அனுப்பி அருளுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற அந்த வார்த்தையை அப்பா ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு அவருடைய எழுப்பி செயல்பட அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவீராக. நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு உற்சாகத்தின் நாளாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.